ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அ இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில பலன்கள் குடுக்கப் போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு, அதாவது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ராகு, கேது, குரு, சனி இவங்கலாம் ஆண்டு கிரகங்கள். ஒவ்வொரு ராசியிலும் அதிகமான காலங்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். இவங்களோட நிலை என்னவா இருக்கு? இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, குருவுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீடான கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. ஸோ குரு உச்ச பலம் பெறதில 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதில என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் இங்கே இருக்கிறதுலே முழு சுபகிரகம்னு சொல்கிறது குருவை தான் சொல்லுவோம். ஸோ முழு சுபகிரகமான குரு பகவான் ஒரு உச்ச பலம் அவர் தனிச்சு சுய பலத்தோடு நிற்க போகிறார் இல்லையா? ஸோ அவர் ஒரு நல்லவங்க பலமாக இருந்தால் அந்த ஊருக்கே நல்லது அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே நல்லது நம்ம குரு பகவான் உச்சம் பலம் அடைகிறது. ஸோ அந்த வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை கொடுக்க போது நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். பொதுவாகவே காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பாக்கியசாலிகள் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா, பாக்கிய ஸ்தானம் எந்த ராசியை சொல்லுவோம்னா தனுசு ராசி சொல்லுவோம். ஸோ இந்த தனுசு ராசியில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல யோக பலன்களை, அற்புதமான யோக பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லலாம். காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு பிறக்கிற ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை தான் பிறக்குது. செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு, அந்த கிழமையுடைய நாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. செவ்வாய் யோகாதிபதியாக அவர் ராசிக்கு 4ஆம் இடமான உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான மீன ராசியில் இருக்கிறாரு. கூட சனி சேர்ந்துருக்காரு. சனி பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம ஸ்தான சனி சில தொந்தரவுகளை கொடுக்கும் தான். அஷ்டம சனியில் பாதி அப்படின்னும்போது, அஷ்டம சனின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நோய் நொடி, வீண் வம்பு, செய்யாத தப்புக்கு, அதாவது தப்பே செய்யாமல் கெட்ட பேர் ஆகிறது, இந்த மாதிரியான அவப்பெயர்களில் சந்திக்கிறது, சிலருக்கு மருத்துவ செலவினங்கள், சிறைவாசம், இந்த அளவுக்குலாம் கூட அஷ்டம சனி போகும். அதில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பார்த்திங்கன்னா மருத்துவ செலவினங்கள், வீடை புனரமைக்க வேண்டிய கட்டாயம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் கொடுக்க தான் செய்யும். ஸோ அப்படியேப்பட்ட அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தொந்தரவு செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக செய்ய மாட்டார். ஏன்னா விதிவிலக்காக அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக 4ஆம் இடத்துல இருக்கிறது. தனக்காரகன் 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்காருன்ற போது உங்களோட பொருளாதாரம் மேம்பட போகுது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு துவங்கி, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, சித்திரை 1ஆம் தேதி ஆண்டு துவக்கம், தமிழ் புத்தாண்டு துவங்குது. அதுலேருந்து ஒரு மாதம் 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா மே 26ஆம் தேதி, வைகாசி 12 தமிழுக்கு குரு பயிற்சி இருக்குது. குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசிக்குள்ள உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் பயிற்சியாகி வரப்போகிறார். கடகராசிக்கு குரு வரதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெறக்கூடிய ஸ்தானம் அப்படின்னா அது கடகராசி தான். ஸோ கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உச்ச பலம் அடைய போகிறாரு. அப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இனம் புரியாத தைரியம், பலம், தன்னம்பிக்கை எல்லாமே சேர்ந்துடும். எந்த வகையில் சிக்கல் இருந்தாலும், உறவுகள், சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, கணவன் மனைவி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை அலுவலகத்தில், தொழில் போட்டியாளர்கள், இல்லை உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள், யாருடையாவது முரண்பாடுகள், சங்கடங்களோ இருந்தாலும் கூட அது எல்லாமே உங்களுக்கு விலக போகுது அப்படின்றத சொல்ல முடியும். அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், நம்ம நடிச்ச அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் கரைஞ்சு காண போய்டுன்றதுனால தைரியமாக இருங்க, பொறுமையாக இருங்க. காலம் உங்களுக்கு நல்ல யோகங்களை கொடுக்க தயாராகிடுச்சு. கடந்த கால கசப்புகள், சங்கடங்கள் எல்லாத்தையும் மறந்து இனி வரக்கூடிய எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு தயாராகிக்குங்க. அதுதான் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்யப்போகுது. கொண்டாட்டங்களுக்கான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. நீங்கள் செய்ய நினச்ச சுபகாரியங்கள், திருமணம் தடைபட்டிருந்தால் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்து திருமண உறவுல சிக்கல் இருக்கா, அந்த சிக்கல்கள் தீரப்போகுது. ஸோ அப்படி ஒரு சிறப்பான யோக பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க தயாராகிடுச்சு. வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள், கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறது, நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வர்றது, இதெல்லாம் கண்டிப்பான முறையில் பணம் கொடுத்துட்டு நண்பர் உதவின்னு கொடுத்தேன், திரும்பி தரவே மாட்டுறாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் உங்கள் பணம் உங்கள் கைக்கு சேரப்போகுது.
மெல்ல மெல்ல வந்தாலும் முழுசாக வந்து சேர்ந்துடும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கே குரு பார்வை கிடைக்க போகுது. ஸோ தொடர்ச்சியாக குரு வந்து அடுத்தடுத்து வியாழனை நோக்கி தான் உங்கள் செவ்வாய், கடன் குறிக்கக்கூடிய செவ்வாய் வரப்போகிறாரு. இந்த செவ்வாய் குரு தொடர்புன்றது வந்து கடனை உங்களுக்கு வசூலித்து கொடுத்துரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஆனால் உங்கள் தொகை மிஸ் ஆகாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுத்த ஒரு பணம் வந்து வீணாக போகாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டாட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. மேலும் வந்து முருக வழிபாடு உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு மிக நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னதானம், முருகனுக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒரு இறைவனுக்கு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உயிருக்கு பசித்த உயிருக்கு உங்களால் முடிஞ்ச உணவை கொடுத்து அவங்க பசியாத்துறது தான். அதை செய்துகிட்டே வந்துகிட்டே இருங்க. முருகனோட அருளால் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்றது தான் இந்த தமிழ் புத்தாண்டு சொல்லுது. மேலும் இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகளில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்க போகிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வியாழன் சுப கிரகமான குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுக்கிரன், அவரும் ஒரு முழு சுபகிரகம், குரு அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அவர் மேச ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான், நீதிமான், நியாயவான், அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். மீனத்தில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரம் அது. அதே மாதிரி நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார், அது அவருடைய சொந்த நட்சத்திரம். அங்கே தான் சந்திரனும் இணையப்பட்டு சதய நட்சத்திரத்தில் சந்திரனுமே நிற்கிறார். ஸோ இது அதே மாதிரி இன்னொரு நிலகிரகமான கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்காரு. ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இந்த ஆண்டு துவங்கிறதுனால கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நல்ல பலன்களை வாரி தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை வலிமையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப அபூர்வமான அமைப்பு. எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு உன்னதமான, அது கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களை ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக கொடுக்க போகிறாங்கன்றது தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்கள் மல்டிப்புளாக இன்னும் வலுவாக ஆழமாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறது. நல்ல விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்ன்றது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆண்டு முழுதும் குரு சுபகிரகமான குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து நல்ல நிலையில் இருக்க போகிறார். குரு ஒருத்தர் உச்சமற்றாலே போதும், உலகத்துக்கே நல்லதுன்ற அடிப்படையில் குருவுடைய பலம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க போகுதுன்றதுனாலையும், ஏனைய மற்ற கிரகங்களும் ஆண்டு கிரகங்களும் சிறப்பான யோக நிலையில் இருக்கிறதுனால இந்த பிராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்களை உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த ராஜயோக காலமாக இந்த ஆண்டு இருக்க போது எல்லோரும் எல்லா மக்களுக்கும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் பெருக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் பதட்டம், சண்டை சச்சரவு, விலைவாசி உயர்வு, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள சங்கடங்கள், போராட்டங்கள், உள்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே வந்து நிம்மதியும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தூங்குவோம். கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம் மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு தயாராகலாம். இதெல்லாம் தாண்டி கோச்சார கிரகங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான நிலை இருக்குது. அதே பட்சத்தில் உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாதன் யார், உங்களுடைய லக்னாதிபதி யார், தசா கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் நட்பு கிரகமாக இருக்கா, பகை கிரகமாக இருக்கா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்குது, இப்படிதை பற்றி இன்னும் தனித்துவமான துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான தெளிவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த புத்தாண்டு எல்லோரோட வாழ்விலையும் மகிழ்ச்சியையும் இறை அருளையும் கொடுத்து நம்மளை மேம்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதை நான் வாழ்த்தா தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.